வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பொள்ளாச்சியில் நடந்த சம்பவத்துக்காக இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்குது. இந்த தீர்ப்பு வந்து கொஞ்சம் லேட்டு தான், ஆனால் சரியான தீர்ப்பு. இதை பட்டாசு வச்சு கொண்டாடலான்னு ஒரு எண்ணத்தோட இன்னைக்கு எல்லாமே சேர்ந்துருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே வந்து இந்த நரகாசுரனை அழிச்ச அன்னைக்கு தான் நம்ம பட்டாசு வச்சு பயங்கரமாக கொண்டாடுவோம். அதே மாதிரி இங்க இந்த பொள்ளாச்சியில் இருக்கிற இத்தனை நரகாசுரன்லையும் இன்னைக்கு வந்து தீர்ப்புனால எல்லாருமே பயங்கர ஹாப்பியா இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள், அந்த குழந்தைங்க, பெண் குழந்தைங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய மனவேதனை, உடல் வேதனைக்கான சரியான தீர்ப்பு. இது தீர்ப்பை நாங்கள்லாம் வரவேற்கிறோம். பயங்கர ஹாப்பியா இருக்கு. இது மெயினா வந்து என்னன்னா, இந்த ஒரு தீர்ப்பால அடுத்த முறை இந்த பெண்கள் கிட்ட எவன் வந்து ஏதாவது தப்பான ஒன்று நடந்துக்கிட்டாலும் இது அவனுக்கு பெரிய ஷாக்கா இருக்கும். இன்னைக்கு நாங்க வந்து அதை கொண்டாடுறோமா, பட்டாசு வச்சு கொண்டாடுறோம். தொடர்ச்சியாக இப்போ இந்த பொள்ளாச்சி தவிர்த்து மற்ற இதுலேயும் பெண்களுக்கு உண்டான அந்த பாலியல் தொடர்ந்து எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? இது உடனே நடவடிக்கை எடுக்கணுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்ன்ற மாதிரி. ஆனால் என்னைக்காக சொல்றேன், அவன் இந்த கோர்ட்டை தப்பிச்சிடலாம் சார், மேல் கோர்ட்டை அவன் தப்பிச்சிக்கவே முடியாது, மாட்டிக்குவான் கன்ஃபார்மா. அதே மாதிரி பெண்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் முதல் குரல் எந்தா தான் இருக்கு. ஆரம்பத்துல இருந்து என்னுடைய குரலா இருக்கு. நிறைய பேர் கொடுக்குறாங்க, நானும் ஒருத்தேன். நிச்சயமாக இது படிப்படியா சரியாயிடும்ன்ற நம்பிக்கை இருக்கு. 6 வருஷம் கழிச்சு இந்த தீர்ப்பு கிடைச்சிருக்குது. ரொம்ப தாமதமா தரப்பட்ட தீர்ப்பு வந்து மறுக்கப்பட்ட தீர்ப்பு மாதிரி தான் மக்கள் பார்க்கணும். இதை ஒரு நடிகராகவும் ஒரு சக மனிதராக எப்படி பார்க்கணும்? இல்ல, காலம் தாழ்த்தி வந்தா கூட தீர்ப்பு வந்து ஹாப்பியா இருக்குல்ல. ஒருவேளை வந்து அவங்க ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுருந்தா கூட நம்ம இது பண்ணலாம். பட் நீ வாழ்நாள் ஃபுல்லா உள்ள இருக்க வேண்டியதா இருக்கிறதா நீ பண்ண இதனால. இது வந்து உண்மையாவே வந்து ஒரு சவுக்கடி தான். இந்த தீர்ப்பு வந்து இப்போ உயர்நீதிமன்றத்துல அந்த 9 பேரும் மேல்முறையீடு செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? நிச்சயமா அவங்க அங்க இருக்கிறவங்களும் வந்து மனசாட்சியோட இருக்கிறவங்க தான் பொதுவாகவே. ஓகேவா? அவங்களும் வந்து கன்ஃபார்மா வேற எந்த இதுவும் பண்ண மாட்டாங்க. இந்த தீர்ப்பு வந்து நிலையானதா தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.